ஆங்கர் மற்றும் ஆக்ட்ரஸுமான டிடியை எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் இவங்கள தெரியாதவங்கன்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. டிடி வந்து விஜய் டிவியில் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஷோஸில் வந்து ஆங்கர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு முழங்காலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால தப்பான ஒரு சிகிச்சையினால் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே அவங்களால ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நிறைய ஷோஸுமே அவங்க வந்து கொஞ்ச நேரம் நின்னாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய ஷோஸ் வந்து கிடைக்காமலேயும் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 இயர்ஸாக அவங்க இப்படியே தான் அவங்க லைஃப்பை வந்து போட்டுட்ருந்தாங்க. டிடி அதுக்கப்புறம் நடந்ததை விட வீல் சேரில் போனது தான் அதிகம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு லெஃப்ட் கால்லையும் வந்து எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டுடுச்சு. ஸோ அவங்களுக்கு பேக் டு பேக் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரதால் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் என்னோடய லாஸ்ட் ஆப்ரேஷனாக இருக்கும். ஐ ஹோப் இது எனக்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இந்த போஸ்ட்டை நான் என்னை நேசிக்கிறவங்களுக்கும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் நான் வந்து குணமாயிடுவேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. என்னை வீல் சேரில் இல்லாமல் நான் நடக்கிறத பார்க்கணுன்னு நினச்ச எல்லாருக்குமே இந்த போஸ்ட்டு. ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. ஸோ நான் நடக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் வீல் சேர் யூஸ் பண்ணுறது கம்மியாகி நான் நடப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் எனக்கு வந்து கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. டிடியோட இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.